சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக முடிவுகளை வெளியிட உள்ளாரா? அவசரமாக செயற்குழுவை கூட்ட அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாகவும், அதிமுக ஒருங்கிணைய வேண்டுமா வேண்டாமா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கூறும் விதமாக இந்த செய்தி அமைந்துள்ளது. தொண்டர்களது எதிர்பார்ப்பு அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், திமுகவை வீழ்த்தி அதிமுக அரியணை ஏற வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் தொண்டர்களது எண்ணமாகவும், அவர்களது வேலைகளில் தற்பொழுது தாமதமாக இருப்பதற்கு காரணம் 2 அணி 3 அணியாக பிரிந்து கிடப்பதால் திமுகவை வீழ்த்துவது கடினமாகிவிடும் என்ற தகவலையும், கடந்த தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்தது சொற்ப வாக்குகளில்தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அதிமுகவின் கூட்டணி தற்பொழுது வலுவாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை பன்னீர்செல்வம் அவர்கள் மூலமாக செங்கோட்டையன் அவர்களுடன் அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைப்பதற்கும் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் என்பது நிச்சயம் 7 மாதங்களில் நடைபெறும். இந்த 7 மாதத்தில் அதிமுகவின் நிலைப்பாடு உட்கட்சிகளுக்குள்ளே பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாகவே இருந்தால், இந்த 7 மாதத்தில் மக்களின் பிரச்சனைகளை கூற முடியாது. திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதை மக்களிடம் எடுத்து கூற முடியாது. இதனால் நிச்சயம் அதிமுகவிற்கு சிரமமாக மாறும். இதனால் முதலில் அதிமுகவை இன்னும் ஒரு சில வாரங்களில் ஒருங்கிணைய வேண்டும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை பற்றியான மாற்றத்தை முடிவெடுக்கக்கூடிய நேரம் ஏற்படும் என்பதையும் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் திடீரென்று அந்தர்வல்ட்டி அடித்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பெரும்பான்மையான தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதிமுக ஒருங்கிணைந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று கூறியும் வருகிறார்கள். தற்பொழுது அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களும் கூறியிருப்பதன் காரணமாக நிச்சயம் அதிமுகவில் மாற்றங்கள் ஏற்படும் என்ற நம்பிக்கையும் உருவாகியுள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாறுகிறாரா, அல்லது அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைத்து இதற்கு எடப்பாடி தடையாக இருந்தால் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கிறாரா என்பதை பார்க்கலாம். தொண்டர்களாகிய உங்களது முடிவு என்ன என்பதை கமெண்ட்